பாரதியின் நூற்றாண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் அவர் வாழ்ந்த இல்லத்துக்கு பொதுமக்களும் அறிஞர் பெருமக்களும் மாணவர்களும் குழந்தைகளும் நேரில் சென்று மரியாதை செலுத்தினர். அங்குள்ள புகைப்படங்களை கண்டு ரசித்தனர். புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர், புத்தாக்கம் பெற்றனர். அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. அரசியல் மற்றும் சமூக விடுதலைக்கான களத்தில் சமரசமற்ற சமர் புரிந்தவன் பைந்தமிழ் பாவலன் புரட்சி கவி பாரதி. தமிழ், தமிழர் நலன், விடுதலை, தேசப்பற்று, பெண் விடுதலை, காதல், பக்தி என பல களங்களில் கவிதைகளாய் களமாடியவர். கீழடா மானிடா எம்மில் கீழோர் மேலோர் இல்லை என சமத்துவத்தை பாடி வர்க்க பேதத்தையும் சாதி பேதத்தையும் உடைத்தவர். புரட்சி கனலாய் தோன்றி விடுதலை தீயை பற்ற வைத்தவர் பாரதி. நாட்டின் மீது உண்மையான பற்றையும் பற்ற வைத்தவர் பாரதி. பாரதியின் நூற்றாண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவர் வாழ்ந்த இல்லம் வசந்தத்தின் பொலிவோடு காணப்பட்டது. பொதுமக்களும் அறிஞர் பெருமக்களும் மாணவர்களும் குழந்தைகளும் நேரில் சென்று மரியாதை செலுத்தி மகிழ்ந்தனர். அந்த இல்லத்தில் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்டுள்ள புத்தகங்களை கண்களிலும் மனதிலும் ஏற்றிக்கொண்டனர். மகா கவிஞனின் கையெழுத்தோடு கம்பீரமாய் வீற்றிருந்த கவிதைகளை வாசித்தனர். பாரதியின் கையெழுத்து ஒப்பனை இல்லாத மெய்யெழுத்து, இந்தியர்களுக்கு சுவாச விடுதலைக்கான உயிர் எழுத்து. பாரதிக்கு மேலும் சிறப்பு சேர்த்திடும் வகையில் அவரது பெயரில் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதே பலரது ஆவலாக உள்ளது. தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தேசிய பற்றுக்காகவும் இன்றைக்கு மகாகவி பாரதியார் அவர்கள் நமக்கு எண்ணற்ற பல கவிதைகளை வழங்கி உள்ளார். கவிதைகளை வழங்கியது மட்டுமல்லாமல் தமிழருக்காக அவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அவரை நினைவு கூறும்போது நமக்கு நினைவில் வருவது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே என்ற புரட்சி கவியினுடைய அந்த வரிகள் இன்றைக்கு உற்சாகத்தை சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டி நமக்கு விடுதலை கிடைக்க வழி செய்திருக்கின்ற அத்தகைய கோமகன் மகாகவி பாரதியாருக்கு தமிழக அரசாங்கம் நிறைய செய்திருந்தாலும் இன்று இந்த மக்கள் அவரை நினைவு கூறும் வகையில் பார்த்தோமேயானால் ஒரு 10-50 வரையிலும் தான் வருகின்றார்கள். தமிழர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள், எப்போதுமே நன்றி உள்ளவர்கள். ஆகவே இந்த விழாவை சீரும் சிறப்புமாக எப்போதுமே அவரை நினைவு கூற வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டின் வருங்கால தூண்களான சிறுவர் சிறுமியரும் பாரதியின் இல்லம் வந்து தரிசித்தனர். பாரதியார் நூற்றாண்டு நினைவு விழா முன்னிட்டு இங்கே சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபேமிலியாக வந்து பசங்களையும் கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எட்டயபுரமும் போயிருக்கோம். பசங்களுக்கு இந்த மாதிரி தலைவர்களுடைய வீடு, அவங்க வாழ்ந்த இல்லம், அந்த கதையை வந்து அந்த இடத்துக்கே போய் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப அது ஆர்வமாக இருக்காங்க, அது தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படுறாங்க. அதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். மகாகவி பாரதியாரோட நூற்றாண்டு விழா சிறப்பாக இது பண்ணுறதுக்காக, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து பாரதியாரோட சிறப்பை தெரிஞ்சுக்கணும், நல்லா தமிழ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கோம். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மாநகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், வாழ்க தமிழ் வாழ்க பாரதி. நன்றி. நிகழ்காலத்தில் நிராகரிக்கப்படும் பாரதி போன்றவர்கள் ஆவி போன பின் ஆராதிக்கப்படுகிறார்கள். நாட்டிற்கு உழைக்கும் நல்லோரை இனிமேலாவது அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்றி பெருமைப்படுத்த உலகம் கற்றுக்கொள்ளுமா? வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும்
என்று கனவு கண்டார் மகாகவி பாரதி. கனவு மெய்ப்பட வேண்டும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்.